அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பார்ட் 2 ஆஃப் திஸ் ரவுண்ட் டேபிள் மிட் சீசன் டிஸ்கஷன். இது வந்து இன்னொரு 3 இம்பார்ட்டன்ட் கிளப்ஸ் உடைய ஃபேன்ஸ் இருக்காங்க. பட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் தி இன்ட்ரோடக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட். தேங்க் யூ ஆல் ஃபார் ஜாயினிங் அஸ். உங்க டைம் எடுத்துட்டு பிரீமியர் லீக் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆக போகுது, ஃபியூ வீக்ஸ்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ எக்ஸைட்டடா இருப்பீங்க, சில பேர் எக்ஸைட்டடா இருப்பீங்க, சில பேர் வந்து அடை ஏடா ஆரம்பிக்குதுன்னு இருப்பீங்க. பட் எனிவே பிரீமியர் லீக் ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ தேங்க் யூ ஆல் ஃபார் ஜாயினிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வி ஹேவ் பிரசன்னா, அவன் வந்து செல்சி ஃபேன். And then we have Avinash வந்துட்டு லிவர்பூல் ஃபேன், கவி யுனைடெட் ஃபேன், and Mr. Anirudh வந்து செல்சி ஃபேன் again. So thank you all for joining. So let's get started with the questions. So first Unitedல இருந்தே ஆரம்பிக்கலாம். United Mr. கவி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, அவங்க வந்துட்டு புது மேனேஜர் இந்த சீசன் எரிக் டென் ஹாக் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்தாரு. ஸோ இந்த யுனைடெட் டீமை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, எப்படி போகுது தெரியும்? இந்த ஆர் யூ ஹாப்பி வித் தி ப்ராக்ரஸ்? கண்டிப்பா ஆக்சுவலி ஹாப்பி தான். ஏன்னா போன வருஷம் வந்து நான் வந்து ரொம்ப நாளா யுனைடெட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப வருஷமா. போன வருஷம் தான் மோஸ்ட் லைக் யுனைடெட் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியல. போன ஒரு சீசன் சோல்ஜர் வந்து ஃபேன் ஃபேவரட்டா இருந்தாரு. பட் ஆனா பெர்ஃபார்மன்ஸ் ஐ திங்க் ஹி ரன் அவுட் ஆஃப் டைம், லைக் ஹிஸ் டைம் வாஸ் அப். அதுக்கப்புறம் ரேல்ஃப் ராங்னிக் வந்து மேஜர் லெட் டவுன். எல்லா பிளேயர்ஸுமே வந்து வேற தி வொர்ஸ்ட் ஃபார்ம் எவர். ராஷ்வர்டா இருக்கட்டும், ஈவன் ஃபெர்னாண்டஸ், எல்லாருமே. ஸோ ஆஸ் அ ஃபேனா வந்து ரொம்ப யுனைடெட்ல இருந்து டிட்டாச் ஆகிருந்தது போன வருஷம் தான். ஸோ அதனால ஹி ஹேட் அ மேசிவ் டாஸ்க். எரிக் டென் ஹாக் வந்து பெரிய டாஸ்க் தான் வந்தாரு, ப்ரெஷர். அதோட ப்ரீ சீசன்ல வந்து ஆல்ரெடி ரொனால்டோட ட்ராமா ப்ரீ சீசன்லேயே பயங்கரமா ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் புது பிலாசபி அதில் வேற கொண்டு வந்தாரு. ஸோ அதனால வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பெருசா இல்லை இந்த சீசன். பெரிய ட்ராஃபி அடிக்கணும், டாப் 4 கண்டிப்பா முடிக்கணும் அப்படின்னு எனக்கு நிஜமா கிடையாது, என்னை பொறுத்தவரை கிடையாது. அதுக்கு வந்து ட்விட்டர்ல போட்டீங்கன்னா வின்னிங் மென்டாலிட்டி கிடையாது, மீடியா கிரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னை பெருசா டாப் படிக்கணும். எனக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும், ஃபேன்ஸோட ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அது ரொம்ப வருஷம் ஆச்சு. மேபி சோல்ஜர் ஃபர்ஸ்ட் டூ சீசன் ஃபேன்ஸோட கொஞ்சம் இதாச்சு. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஃபர்கியூசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெருசா ஒன்றும் இல்லை அந்த மாதிரி. அட்லீஸ்ட் ஒரு ஃபேன்ஸ் ஷுட் பி ப்ரௌட் அட் எண்ட் ஆஃப் தி டே ஒரு மேட்ச் பார்த்தா. அந்த மாதிரி இருக்கணும். அது இருக்கு ஆக்சுவலி, இப்போ ரொம்பவே இருக்கு. சோ ஓவராலா ஹாப்பின்னு சொல்லலாம் டென் லாக் டேக் ஓவர் பண்ணதுல. கண்டிப்பா ஹாப்பி தான். லுக்கிங் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் ஆஃப் தி சீசன். தட்ஸ் வெரி குட். யுனைடெட் ஃபேனா நீங்க ஹாப்பியா இருக்கீங்க. இல்ல அத நான் சொல்ல வந்தேன். யுனைடெட் ஃபேனா ஹாப்பியா இருக்க பாக்குறது அதிசயம் தான். சோ யா, நெக்ஸ்ட் செல்சி மூவ் பண்ணிடலாம். இப்ப பிரசன்னா, உங்களோட क्वेश्चन வந்துட்டு அகைன், உங்களுக்கு வந்துட்டு யுனைடெட் மாதிரி நியூ மேனேஜர் மட்டும் இல்லாம நியூ ஓனர், there's a new manager coming in and lots of changes happening, but still the results are the same. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது புது ஓனரு, சோ அதனால கொஞ்சம் டைம் கொடுத்து, ஏன்னா வந்து ஓகே என்னன்னா டாஜர்ஸ்ல வந்து என்னன்னா அங்க வந்து ஏகப்பட்ட காசு செலவு பண்ணாலும் இங்க வந்து அதே மாதிரி ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. இங்க வந்து நிறைய பேர் பார்த்துருக்கோம், காசு செலவழிச்சிருக்காங்க, பட் கரெக்டா செலவு பண்ணதான் ரிசல்ட் வரும். அண்ட் அவருக்கு வந்து அது தெரியல போல இருக்கும். ஸ்டில் லேர்னிங் த ட்ரேட். அண்ட் சைனீஸ் தெரிஞ்சது, லைக் ஒரு ப்ராப்பர் பிளானே இல்லை. யாரு என்ன டார்கெட் வச்சாங்களோ அவங்களதான் பிடிச்சி எடுத்துருந்தோம். ரஃபீனியா ஆர்சனல் போனாங்களா, சரி நாங்களும் ட்ரை பண்ணுவோம் ஆல்மோஸ்ட் இருந்துச்சு. பட் பார்சலோனா கடைசியில தூக்கிட்டானுங்க. அந்த மாதிரி தான் எல்லாரும். பட் பீட் வெஸ்டி ஃபஃபானா, கூலிபாலி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ அந்த விதத்துல injuries have taken a massive toll. ஏன்னா it's not just one or two, ஏகப்பட்ட பேர். ரீஸ் ஜேம்ஸ், வெஸ்டி ஃபஃபானா, பென் சில்வெல், கான்டே biggest miss, and now Armando Broja is out for the season. அது வந்து ஸோ வந்து ஸ்ட்ரைக்கர் கண்டிப்பா போயான ஜான்வரி இல்ல, along with the right wing back cover for James. And but ultimately I am willing to give Graham Potter time. Okay, start ஏதோ வந்தாரு, like AC Milan obviously we had a good performance, Salzburg எல்லாம் நல்லா இருந்தோம். பட் அல்டிமேட்லி பிரீமியர் லீக்ல வந்து பிரைட்டன், ஈவன் மேன் யுனைடெட் அட் ஹோம், அந்த ஆர்சனல் கேம், ஈவன் நியூகாசல் கேம் வந்து நாங்க ட்ரை பண்ண மாதிரியே தெரியல, அந்த அளவுக்கு மட்டமா இருந்தேன். போதும்டா சாமின்னு ஆயிடுச்சு. பட் இப்போ வந்து நீங்க சொல்றச்சு பிரீமியர் லீக் இஸ் பேக் இன் 2 weeks. ஐயோ வந்துட்டீங்களாடா, இந்த அளவுக்கு ஆயிடுச்சு நிலைமை. இன்ஜுரி சொல்லும் போது வெல்கம் டு தி கிளப், நாங்க தான் உங்களுக்கு வந்து வெல்கம் பண்ணோம். எப்படி இருந்தாலும் வாரத்துல 4 பேர் உட்கார்ந்துருக்கானுங்க. அது வந்து பட் ஏகப்பட்ட பேர் கிட்டத்தட்ட ஒரு பொசிஷனுக்கு ஒத்தரா இன்ஜுரி இருக்காங்களே. ஸ்ட்ரைக்கர் மட்டும் இல்ல, வெக்ஃபீல்ட் மட்டும் இல்ல, மட்டும் இல்ல, கெப்பாவும் தானே இருக்காரு. அதான் பிரச்சனையா இருக்கு.
பட் நீங்க சொன்ன பாயிண்ட் படி பாத்தீங்கன்னா லைக் ஜஸ்ட் லைக் யுனைடெட் மேபி இன்னும் டைம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், லைக் ஃபார் ஈவன் ஃபார் த ஓனர் ஆர் த மேனேஜர். ஸோ டெஃபினெட்லி ஓவர் டைம் இந்த கிளப் பெட்டரா தான் வரும்ன்றது என்னோட நம்பிக்கை. ஸோ தட் இஸ் ட்ரூ. அண்ட் அனிருத், டு ஆட் ஆன் டு த கொஸ்டின், உங்களுக்கு வந்துட்டு என்ன கேட்கறேன்னா, லைக் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்றீங்க ஓவர் தி இயர்ஸ், ஓகே, லைக் 200 million இந்த சீசனே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் இட் ஜஸ்டிஃபை? நீங்க பண்ற சைனிங்கா இருக்கட்டும், whatever it is, ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்குதா, இல்ல வந்து ப்ராப்பரா சைனிங்ஸ் பண்றாங்களா? லெட்ஸ் ஸ்டார்ட் லைக் இப்போ மட்டும் இல்ல, முன்னாடி எடுத்தாலுமே லுக்காக்கு, வர்னர் எல்லாம் சைன் பண்ணீங்க, பட் ஓவரால் அது ஒரு இம்பாக்டே இல்ல. அவ்வளவு காசு கொடுத்து சைன் பண்ணியும். ஸோ வந்துட்டு இஸ் இட் ஜஸ்டிஃபை? நீங்க பண்ற சைனிங்ஸ்ல வர்த்தி சைனிங்ஸா? Look, the signings, that players that we've invested in are quality players. Yeah, you can't say Fofana is not a quality player. You can never say Koulibaly is not a quality player. All the players that we've invested even this season, the new owners are quality players, but do they fit the system? Or is that a meaningful signing? And like, what was even more laughable was investing in all those players and sacking Tuchel, because he gave 200 million to a manager who he knew that he was going to sack. So that was a huge question mark. But given the time frame, probably this window he's a little bit more ambitious, as always, as every Chelsea owner. Last Chelsea owner was a little ambitious. He's over ambitious. So Pablo, in this year, I think to answer justifiable, I can't say Fofana is not justifiable, because பாவம் மனுஷன் அப்பதான் ஒரு கோல் போட்டு ஒரு ஃபார்ம் கொண்டு வந்தா அதே கேம் படுக்க போட்டாங்க. Koulibaly has been on and off. திடீர்னு நல்லா ஆடுறான், திடீர்னு he's still finding his ground. Aubameyang started well, again slowed down. Now he stopped. So probably he had a good break. திருப்பி இந்த ரீஸ்டார்ட் பண்ணும்போது he might have a better season to come back. So very early to say all the signings are justifiable or not in the season, but the question mark on ambition and direction has always been asked from somewhere, and is still being asked to the owners. So putting that on the players entirely might be a little bit too harsh, but yeah, we just have to little bit of patience, where Chelsea are not used to that word, patience. Correct. அது ரொம்ப கரெக்ட் தான், டெஃபினெட்லி. பிகாஸ் நம்ம பழைய ரோமன் அப்ரோவிச் ஓனரா இருக்கும் போதே சரி, லைக் ஒரு மேனேஜர் ஒரு 3-4 மேட்ச் கண்டினியூஸா தோத்தாலே கிளம்பாணி அடுத்த மேனேஜர் வா, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ டெஃபினட்டா பேஷன்ஸ்க்கும் செல்சிக்கும் சம்பந்தமே இல்லை, இமீடியட் ரிசல்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் மேபி இது ஒரு நியூ ஓனர்ன்றதுனால மேபி அந்த லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் வேற கொடுத்துருக்காங்க ஃபார் கிராம் வாட்டர். ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் தான் பார்க்கணும் அதை. ஸோ அதுக்கு லெட்ஸ் ஆல் பி எக்ஸைட்டட். And we have Gautam joining us, United fan. Thank you for joining. And so எல்லாருக்கும் ஒரு 2 questions கேட்டு இருக்கோம். ஸோ அடுத்து வந்துட்டு உங்களுக்கே வரலாம். ஸோ யுனைடெட் எடுத்த உடனே சம்பவம் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின் வச்சு ஆரம்பிப்போம் உங்களுக்கு ஃபார் யுனைடெட்னால. ஸோ வந்து மெக்வயர் வந்து இந்த சீசன் கேப்டன் ஆஃப் யுனைடெட் டிராப் பண்ணியாச்சு. So is there any way for Maguire to get back into the starting 11, or வந்துட்டு இப்போ டென்னாக் வந்துட்டு ரொனால்டோ ஃப்ரீஸ் அவுட் பண்ண மாதிரி என்னதான் இன்டர்வியூல இருந்தா வந்துட்டு நான் சூப்பரா ஒரு பெரிய பிளேயர் அப்படின்லாம் சொல்லி, பட் இருந்தாலும் பிஹைண்ட் தி சீன்ஸ்ல வந்துட்டு மெக்வயர் நீங்க யாரையே மாட்டேன் அந்த மாதிரின்ற ஒரு சிச்சுவேஷன் போயாச்சா? என்ன நினைக்கிறீங்க? ஸோ எனக்கு என்னன்னா, ஐ திங்க் he will give him some games. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல 2 கேம் கொடுத்தாரு, மரணமா தோத்தாரு. ரைட்டு பார்த்துட்டு சரி இது வேலைக்கு ஆகாதுன்னு இது பண்ணிட்டாரு. பட் ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா அந்த 2 மேட்ச் மெக்வயர் மேல பெருசா ஃபால்ட்டே இல்லை. டெகையா மேல ஒரு மேட்ச்ல தப்பு, இன்னொரு மேட்ச்ல இன்னொருத்தர் மேல தப்பு. மெக்வயர் பெருசா நார்மலா நம்ம மெக்வயரை திட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி மெக்வயர் பெர்ஃபார்ம் பண்ண, இந்த சொந்த பிளேஸை டேக்கிள் பண்றது அந்த மாதிரி காமெடியெல்லாம் அவன் பண்ணல. பட் நல்லாதான் பண்ணிட்டு இருந்தான். ஆனா ஏன் டிராப் பண்ணா தெரியல, பட் டிராப் பண்ண ஜஸ்டிஃபை ஆயிடுச்சு. இப்ப ரொனால்டோ அவனா எதுக்கு அந்த இன்டர்வியூ கொடுத்தான்னு அவனுக்கும் தெரியாது, இதுக்கும் தெரியாது. கடைசியில அவன் பேர் தான் கெட்டு போச்சு, அந்த லெகசி போயிடுச்சு. அவன் என்ன நினைச்சிருப்பான்னா வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருவோம், அப்ப நம்ம மேல எல்லாம் மாறி இருக்கும்னு நினைச்சு கொடுத்துருப்பான். பட் அது எல்லாம் உல்டாவா போயிடுச்சு. அது மாதிரி எல்லா சிச்சுவேஷன்லயும் இவர் அப்படியே ஈஸியா அப்படியே ஜம்ப் ஆகிக்கிறாரு. இந்த சென்ஸ் லைக் அது தானா அவருக்கு அமையுது, லக் ஃபேவர்ஸ் இதும்பாங்கல்ல, அந்த மாதிரி அவருக்கு லக்கா இது போயிடுச்சு. டு ஆன்சர் யுவர் கொஸ்டின் வெதர் மெக்வயர் திரும்ப வருவானாங்கிறது வந்துட்டு கண்டிப்பா வருவான். ஆனா நீங்க வந்துட்டு அதை வந்துட்டு என்ன எப்படி எதிர்பார்க்கணும்னா, லெஸ்டர்ல ஒரு மெக்வயர் இருந்தான்ல, பால் எடுத்துட்டு அப்படியே மிட்ஃபீல்ட்ல பாய் தூரம் அப்படியே ட்ரிபிள் பண்ணிட்டு ஆள் மறந்துடுவார்ல, அந்த மாதிரி ஒரு மெக்வயர் தான் நீங்க பார்க்க போறீங்க.
அது வந்துட்டு ரொம்ப ரேரா நடக்கும். பட் அது வந்துட்டு லைக் ஏன்னா இந்த பொசிஷன் ஸ்டைல வந்து நீங்க பாஸ் பண்ணிட்டே இருக்கணும். பாலை நீங்க ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண முடியாது. தோ யூ ஆர் ட்ரிபிளர். அது வந்து ஆண்டனியுமே பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் அந்த ஹாஃப் ஸ்பேஸ்ல மட்டும் தான் ட்ரிபிள் பண்ணுவான். வேற எங்கேயுமே ட்ரிபிள் பண்ணி நீங்க பார்க்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ மெக்வேர் வந்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வரானே மார்டினஸ் 2 பேரும் சாலிட், ராக் சாலிட். இதுக்கு அடுத்து லிண்டல் ஆஃப் ரெடியா இருக்கிறான். பட் லிண்டல் ஆஃப்ட்ட ஒரு லிமிடேஷன் இருக்குது. லிண்டல் ஆஃப் வந்துட்டு நீங்க கண்ட்ரிக்கு பாக்குற மீன் ஒரு ஸ்வீடனுக்கு பாக்குற ஒரு லிண்டல் ஆஃப் நீங்க பார்க்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி வந்தாதான் உண்டே தவிர மெக்வேர் இதோட அப்படியே கிளம்பிட வேண்டியதுதான். ஓகே, பட் மெக்வேர் மறுபடியும் ஸ்டார்டிங் வரணும்ன்றது ஃபுட்பால் ஃபேன்ஸா எங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய விருப்பம் இருக்குது. சோ அதுக்காவாச்சும் பட் ஐ திங்க் he could use him as a midfielder, defensive midfielder யூஸ் பண்ணலாம். மேட்டிச் இந்த மாதிரி இப்ப மெக்டாமின் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணலாம். பட் அதெல்லாம் ரொம்ப நாள் ஆகும். அது மெக்வயரும் ரொம்ப அதுக்கு உழைக்கணும். பட் மெக்வயர் பண்ண மாட்டான். ஏன்னா அவன் இங்கிலாந்துல சென்டர் பேக்கா இருக்கிறான். நீங்க அவனை தூக்கி மிட்ஃபீல்ட்ல போட்டுட்டா அவனுக்கு அங்க பாதிக்கும். த சேம் ரீசன் லைக் நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டு அவங்க அந்த பொசிஷன் அதுலயே இருந்து அந்த பொசிஷனாலே கிளப்லயும் தோத்து போனாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் எயின்ஸ்லி மெய்ட்லண்ட்-நைல்ஸ். அவனுக்கு நல்லா தெரியும் ரைட் பேக்ல அவனுக்கு யாருமே கிடைக்க மாட்டாங்கன்னு தெரியும். அவனுக்கு தெரியும். ஏன்னா டிஏஏ ஃபிக்ஸ்டு, வாக்கர் ஃபிக்ஸ்டு, எப்படி பார்த்தாலும் அவன் தேர்ட் சாய்ஸ் தான். அதனால அவன் என்ன பண்ணிட்டான், எனக்கு மிட்ஃபீல்ட்ல ஆட வைங்கன்னு கேட்டான். ஆர்சனல் சொதப்பிட்டாங்க. இப்ப அவன் மிட்ஃபீல்ட்லயும் இல்லை, எதுலையும் இல்லை, அப்படியே அவுட் ஆயிட்டான். இதுதான் பிரச்சனை. நீங்க கிளப்புக்காக சென்டர் பேக்காவே ஆடணும்னு நினைப்பாங்க. மார்டினஸ் இங்க வந்ததும் அதுக்குதான். அவன் பார்த்தான் ஒட்டமெண்டி ஆடிக்கிட்டே இருந்தான். அப்புறம் ரொமேரோ ஸ்பர்ஸுக்கு வந்த பிறகு ரொமேரோ ஆட ஆரம்பிச்சான். ரைட், நம்மளும் பிரீமியர் லீக் போயிடுவோம், நமக்கும் சென்டர் பேக்ல கொடுத்துருவாங்கன்னு நினைச்சான். பட் அந்த ஃபேவரிசம் இன்னும் போயிட்டு இருக்குது. இப்ப வேர்ல்ட் கப்ல கூட அதான் நடந்துட்டு இருக்கு, நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். இல்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. மெக்வயர் வந்து உங்க கிளப் கேப்டன், இங்கிலாந்துக்கு பயங்கரமா விளையாடிட்டான். எங்கனால எந்த ஃபால்ட்டும் கண்டுபிடிக்க முடியல இங்கிலாந்துக்கு இந்த வேர்ல்ட் கப் பொறுத்த வரைக்கும். மெக்வயர் வாஸ் சாலிட். ஒரு 2-3 கேம் யூசுவல் மெக்வயர் எரர் இருந்துச்சு, பட் அது பனிஷ் ஆகல. ஒரு எபிசோட்ல கூட சொல்லியிருப்போம், அது நடந்துச்சு. பட் டு யூ ஃபீல் தி ப்ராப்ளம் ஃபார் மெக்வயர் என்னன்னா, வரானும் பிரான்ஸுக்கு வந்து இப்போ செமிஃபைனல் இருக்கான், இவன் வந்து ஃபைனல் இருக்கான். யாரு மார்டினஸ் வந்து ஃபைனல் இருக்கான். நீ மெக்வயர் எங்க கொண்டு போய் போறதுன்னே தெரியல. சோ டு யூ ஃபீல் மெக்வயரை செல் பண்றதா இல்ல லாயல் ஃபோர்த் சாய்ஸா வச்சுப்பீங்களா? ஐ திங்க் மெக்வயர் வந்து நிறைய இப்ப இந்த வெஸ்ட் ஹாம் யுனைடெட், சவுத் ஆம்ப்டன், ப்ராப்ளம் அந்த மாதிரி கிளப், அதுதான் என்னோட சஜஷன். he'll go for big money. லிங்கார்ட் மாதிரி போயிடணும். He'll go for big money, I think. So I think United அவங்க வெச்சிக்கிறது, is it justifiable? You still want to keep him as fourth choice? No, it is not justifiable. But problem என்னன்னா, ப்ராப்ளம் என்னன்னா, அந்த மாதிரி ஒரு அவ்வளவு ஒரு ஸ்டாச்சர் ஆஃப் அ பிளேயர் cannot be a fourth choice for his club. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இல்லைன்னா அட்லீஸ்ட் செகண்ட் சாய்ஸாவது மினிமம் இருந்து ஆகணும். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்துட்டு யுனைடெட் லிமிடேஷன்ஸ் இருக்கு மெக்வயர்ட்ட. இப்போ நீங்க இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு பிக் டீம் வந்தோடனே அவங்களோட பிளான்ஸ் எல்லாம் அவுட் அண்ட் ரைட் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி ஏதாவது நீங்க அவன்கிட்ட எதிர்பார்க்கணும். ஒண்ணு டிஃபென்சிவா நீ சாலிடா இருன்னு எதிர்பார்க்கணும், இல்ல நீ நல்லா பாஸ் பண்ணு நாங்க பாத்துக்கிறோங்கிற மாதிரி இருக்கணும். அது இப்ப யுனைடெட் பிரச்சனை என்னன்னா, யுனைடெட் அந்த மாதிரி ரெடியா இல்ல. இப்ப மத்த எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சிட்டி கிட்ட கொடுத்தீங்கன்னா சிட்டி வந்து நல்லா பண்ணிடுவாங்கம்பாங்க. பட் சிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் பிரச்சனையை மறைச்சிருவாங்க. இப்ப மெக்வயர் ட்ரிபிள் பண்ணுவான்னு நான் சொன்னேன் இல்லையா? இப்ப மெக்வயரை நீங்க ஹைலைன்ல விளையாட வச்சு பாருங்க, அவன் ட்ரிபிள் பண்ணானா கிட்டத்தட்ட ஃபைனல் தேர்ட் வந்துருவான். நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்கிறப்போ சிட்டி மாதிரி ஒரு பெரிய டீம்ல அவனோட ப்ராப்ளம்ஸே உங்களுக்கு தெரியாது. அதுவும் இல்லாம தோத்தாலும் உடனே ஜெயிச்சிருவாங்க. இப்ப நீங்க கேன்சலோட்ட பாத்தீங்கன்னா அதுதான் லிட்டரலா. கேன்சலோக்கு என்னன்னா, கேன்சலோ நம்ம டிஃபென்சிவா ரொம்ப டெஸ்ட் பண்ணதே கிடையாது. பட் இந்த சீசன் கேன்சலோ டிஃபென்சிவ் எரர்ஸ்னால நிறைய டீம்கிட்ட தோத்துட்டு இருக்காங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த சாலா கோல். சாலா லிட்டரலா 1v1ல அவனை தோக்கடிச்சிட்டு போய் கோல் போடுவார். அந்த மாதிரி நீங்க லிமிடேஷன்ஸை மறைக்கணும் ஒரு சிஸ்டம்ல மெக்வயர். பட் மெக்வயர் இஸ் நாட் ஒர்த் இட். சாரி, கிளப் கேப்டன்ங்கிறது இந்த ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சைலண்டா இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக பண்ற ஒரு இது. அது லிட்டரலாவே எனக்கு தெரியுது. கௌதம் பேசுனதுலயே கேட்ட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, யுனைடெட் ஃபேன் அக்செப்டிங் சிட்டி இஸ் a big club. இன்ட்ரஸ்டிங். நான் பிக் கிளப்னு சொன்னது அந்த டாக்டிக்ஸ் அந்த இதுல சொல்றேன். நீங்க தான் I'm just going by அந்த மாதிரி. சரி, பட் யா எனிவே டு ஆன்சர் தி क्वेश्चन வந்துட்டு மெக்வயர் நீங்களே சொன்ன மாதிரி கெட்டிங் பேக் டு தி ஸ்டார்டிங் லைன் கஷ்டம் தான் சொல்றீங்க. பட் நான் சொன்ன மாதிரி as football fans நாங்க ஹோப்ஃபுல்லி we see him again in action. தலைவன் இல்லாம ரொம்ப ட்ரையா போயிட்டு இருக்கு மீம் பேஜஸ்லாம். சோ அதுக்காக உங்க டீம் வாங்கிக்கலாமே.
பட் எனிவே சலீபா மெகுவேர் எக்ஸ்சேஞ்ச் பெர்ஃபெக்ட். வெறித்தனமா இருக்கும். Honestly, எனக்கு I ரொம்ப wouldn't ரொம்ப mind பார்க்கணும்னு taking நான் ஆசைப்பட்டது Maguire. நாங்க நல்லா சலீபாவும் ஆடிட்டு இருக்கோம், இவன் தான். சும்மா இருக்கியா? ஏன் இப்படி பண்றீங்க? Honestly, நான் I wouldn't சலீபாவும் mind. நாங்களே I லிங்க்ல would இருக்கோம், like நீங்க to வேற. get Maguire at Chelsea. போவீங்களா? நாங்களே Thiago லிங்க்ல Silva போனா இருக்கோம். Maguire வந்துருவான். But awesome. Let's move on. Next வந்து லிவர்பூல்ல ஆரம்பிக்கலாம். And first question to அவினாஷ், உங்களுக்கு கேக்குறேன். This has been one of the worst start in your to your season in the recent years. So what went wrong, or how is it going for Liverpool this season? So this has been the worst start ever, like last 10 years நினைக்கிறேன் நான். 4 losses in Premier League itself, correct? So last season வந்து we were quadruple contenders. We had only 3 losses last season, including the finals. இந்த சீசன்ல வந்து 4 losses, 1 against Nottingham Forest and Leeds கூட தோத்துறோம் நாங்க போயிட்டு. And Anfield record is also gone. So nightmare தான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. பட் ஃபிளிப் சைட்ல பார்க்கும்போது லைக் we didn't make any signings, right? சம்மர் விண்டோல நாங்க சைனிங்ஸே பண்ணல நாங்க யாருமே. அண்ட் டார்வின் நூனஸ் ஃப்ரம் நூனியஸ் வந்து ஒரு சைனிங். பட் நீங்க பாத்தீங்கன்னா 97 million என்னங்க ஒரு சைனிங் சிம்பிளா ஆமா சொல்லி காமிக்கணும்ல, ஒரு சைனிங் பண்ணாலும் பெரிய பேங்க் பிக் பேங்க் சைனிங் தான். அது எஃபெக்டிவ்லி 40 மில்லியன் 40 மில்லியன் மானேக்கு வித்தோம், 45 மில்லியன் தான் நுண்ணியஸ் கொடுத்தோம். அதெல்லாம் பிரைஸ் டாக் தான். இல்ல லிவர்பூல் ஒரு பிக் சைனிங் பண்றாங்கன்னா அவன் ஒரு ஷோர் ஷாட் வின்னரா தான் இருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் வான் டைக் அண்ட் அலிசன், அவங்களுக்கு தான் ஹை பேமெண்ட் பண்ணாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் பிகர் மணி. நூனியஸ் தான் அதிகம் போ. அதுக்கப்புறம் நியூனியஸ் வர்றான்னா நியூனியஸோட ஸ்டாண்டர்ட் அந்த லெவல்ல இருக்கணும். பட் இல்ல, அது லிவர்பூல் ஃபேன்ஸ் ஒத்துக்கிட்டு தான் இல்ல. கேட்டுங்க, நாங்க வாங்குறது எல்லாமே எங்களுக்கே நம்பிக்கை இல்ல, ஆனா யுனைட்டட் ஃபேன் நம்பிக்கை இருக்கு. பார்த்து நோட் பண்ணிக்கிங்க. இல்ல ஆக்சுவலி ஃப்ளாப்போட பிளேயர் டேலண்ட் ஐடி வந்து क्वेश्चन பண்றாங்க. ஏன்னா மார்டின் எட்வர்ட்ஸ் இருக்கும்போது தான் அந்த பெரிய சைனிங் எல்லாம் பண்ணது. டார்வின் நூனஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளாப்போட பெரிய சைனிங் மார்டின் எட்வர்ட்ஸ் போனதுக்கு அப்புறம். கிளியர்லி டார்வின் நூனஸ் வந்து பொட்டன்ஷியல் இருக்கு, இல்லன்னு சொல்ல மாட்டேன். லைக் ஓட்டுற அளவுக்கு மோசமான பிளேயர் கிடையாது. பட் ஆனா ப்ரீவியஸ் லிவர்பூல் வேன் டைக் வந்து அந்த பொசிஷன் அதான் பெஸ்ட் பிளேயர். To be actually neutral in the Darwin Núñez situation, Núñez is actually recovering and is playing well for Liverpool. Honestly, he was playing really well for Liverpool. Over the last few games நல்லா கோல் அடிச்சிட்டு அது one goal involvementல per match கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 5 கோல்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணல யோசிப்போம் இவர் உண்மையிலேயே பிரீமியர் லீக் ஃபுட்பாலரான்னு. அதுக்கு அப்புறம் லைக் ஸ்லோலி he has pressurized actually. He got compared with Haaland, correct? ஏன்னா அவ்வளவு காசு கொடுத்துருவாங்கன்னா கண்டிப்பா ஹாலண்டோட தான் கம்பேர் பண்ணது. ஜெசூஸோட கம்பேர் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஹாலண்டோட பிரைஸ் கம்பேரிசன் பண்ணவே கூடாது. அவினாஷ் அது வேற யாரும் பண்ணல, நம்ம தான் பண்ணோம். வேற யாருமே நீங்களே தான் ஆரம்பிச்சீங்க, அப்புறம் நீங்களே தான் ஜெசூஸோட கம்பேர் பண்ணி நம்மளே ஜெசூஸ் கூட கம்பேர் பண்றோம் போயிட்டு. பட் let's get back to the question. நீங்க வந்துட்டு இல்ல நான் நியூனஸ ஒரு பிளேயரோட கம்பேர் பண்றேன். யாருன்னா மெகுவேர். எப்படி சொல்றேன்னா இது சீரியஸா வந்து டூ மச் ஆஃப் a comparison. ஏனா Núñez has a goal assist involvement every 81 minutes. இல்ல நான் எதுக்கா சொல்றேன்னா மெகுவேர் வந்து நாங்க சைன் பண்ணும்போது he was a good player but he was not worth the price tag. Correct, exactly. ஓகேவா? அதே மாதிரி he will suit a specific type of football. இப்போ சோல்ஜர் வந்து கொஞ்சம் டீப்பா விளையாண்டு கொஞ்சம் டீப்ல இருந்து பாஸ் போட்டு கவுண்டர் அட்டாக் பண்ணி விளையாண்டா மெக்வேரோட டெஃபிஷியன்சிஸ்லாம் கொஞ்சம் ஹைட் ஆயிடும். அந்த மாதிரி நூனஸை வந்து நீங்க ப்ராப்பரா லைக் எண்ட் ஆஃப் இதுல பாசிங்லாம் பெருசா பண்ண வைக்காம லைக் இஃப் யூ கிவ் ஹிம் a poacher's role லைக் இன்சாகி மாதிரி ஆஃப்லைனுக்கு ஆஃப் சைட் கிட்டே வந்து விளையாண்டுட்டு இருந்தா he will perform well. That's our plan. அதான் எங்க பிளான். பட் ஆனா வாரம் 4 பேர் ஹாஸ்பிடல்ல கிடக்குறானுங்க. எங்க பிளான் வந்து இன்னும் ஃபுல்லா இனிஷியேட்டே பண்ணல எங்க சீசன்ல. அதை யோசிச்சு பாருங்க. Two of our strikers are always in the hospital. இப்ப திருப்பி மார்ச் வரைக்கும் ஜோட்டாவும் இல்ல, டியாஸும் இல்ல. அது ஓகேயா? ஆமா, இன்ஜூரியில இருக்குது. ஒண்ணா இவனுக்கு படுத்துக்கிறானுங்க, இல்ல தியாகோ போய் படுத்துக்கிறான். இப்படியே தான் இந்த சீசன் ஃபுல்லா இருக்குது. அதுதான். பட் ஆனா எல்லாரும் Liverpool fans please இன்ஜூரி பத்தி அழாதீங்க.
செல்சி ஃபேன்ஸ் அழ ஆரம்பிச்சா அழுதுனே இருப்பாங்க இந்த சீசன். நாங்க லிவர்பூல் இன்ஜுரி இருந்துமே ஃபினிஷ் தேர்ட் ரைட் அந்த சீசன்ல. நம்ம டிஃபெண்டர்ஸ்லாம் ஃபுல்லா இன்ஜுரி ஆனாங்க, ஞாபகம் இருக்கா கௌதம்? சோ we finished third with that. So still you have to make some plan to come forward and get to top 4. இல்ல அதுதான் கெட்டிங் பேக் டு நியூனஸ் அண்ட் மெகுயர் கம்பேரிசன். நீங்க ஃபுல்லா இன்ஜுரில இருந்து எல்லாரும் வந்தா கூட ஒரு ஸ்பெசிபிக் சிஸ்டம்ல தான் he will shine. எப்போ வந்து இப்போ ஒருவேளை ஃபியூச்சர்ல லிவர்பூலோட மேனேஜர் மாறுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற யாராவது ஒரு சிஸ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி இப்போ வந்து சோல்ஜர்ல இருந்து மான்செஸ்டர் வந்து எரிக் டென் வந்து பெரிய சிஸ்டம் சேஞ்ச் அந்த மாதிரி வந்து லிவர்பூலையும் லிவர்பூல் ஆச்சுன்னா மெகுயர் நிலைமை நியூனஸ் கூட ஏன்னா ஹீஸ் லிமிட்டட். அதான் he has a specific skill set. ஓகேவா, அது வந்து யூஸ் பண்ணிட்டாதான் உண்டு. அதனாலதான் மெகுயரையும் கம்பேர் பண்ணேன். பிளஸ் அவர் இங்கிலாந்து ஜாப் போறாருல. ஆமா, இங்கிலாந்தோட நோவர் போயிட்டு இருக்கு இப்போ ஜெரார்ட் ஃபார் மேனேஜிங் இங்கிலாந்து. ஆனா மைக்கேல் பீல் நம்ம உங்க மேனேஜர் தான் இங்கிலாந்துக்கு ஆமா ஆஸ்டன் வில்லால அறுத்து தள்ளிட்டாரு. இல்லப்பா, அது மைக்கேல் பீல் அந்த ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் தான் எல்லாமே. அவன் கியூ அதான் மை பாயிண்ட் ஆஃப் நியூனஸ் தான். சோ தான் கோயிங் ஃபார்வர்ட் லைக் அந்த நாங்க பண்ணதே 3 சைனிங் தான் ஆக்சுவலா. we signed தியாகோ, we signed ஜோட்டா, லூயிஸ் டியாஸ் அண்ட் நியூனஸ். கால்வின் ராம்ஸ்ல சைனிங்னு சொல்லாதீங்க நீங்க. லைக் கார்வாலியோ, பட் ஃபேபியோ கார்வாலியோ இஸ் குட். யா see still in the midfield problem வந்து சால்வ் ஆகல எங்களுக்கு இன்னும். that's a still existing problem. So and we have been linked with Enzo Fernandez and யாரு அதுக்கு actually Klopp-ஓட எரர் நினைக்கிறேன். ஏன்னா Klopp was very confident his midfield was good enough. இல்ல correct. see we were linked with so many also. கடைசில வந்து டிச் பண்ணிட்டு ரியல் மேட்ரிட் போயிட்டான் அவன். so like we need to enforce that. அது நடந்ததுன்னா I think we can still get to top 4 but title chance is still gone. it's long gone தோணுது எனக்கு. so that is எனக்கு அதுல ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் இருக்குது. சோ இப்போ பெல்லிங்ஹாம் நீங்க ரொம்ப லிங்க்டா இருக்கீங்க. பெல்லிங்ஹாம் வர மாதிரி தான் கிட்டத்தட்ட கன்ஃபர்ம்டு. பட் யூசிஎல் குவாலிஃபிகேஷனும் வேணுங்கிற மாதிரி கேள்விப்படுறேன். ஸோ இப்போ யூசிஎல்காக ஒரு மிட்ஃபீல்டர் வாங்க போறீங்களா ஜனவரியில? இல்லைனாலும் பரவாயில்ல வெந்துருவான்னு நம்பிக்கையில் இருக்கீங்களா? இப்போ ரீசெண்டா நடந்த அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறம் வந்து he went and spoke with ஹெண்டர்சன்ல ஏன் லீக் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி. ஐ திங்க் he should come here. யூசிஎல் குவாலிஃபிகேஷன் இல்லைனாலுமே வருவான்ற ஒரு நம்பிக்கை தான். இட் இஸ் இன்னெவிட்டபிள் தான் தோணுது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. பட் அதையும் மீறி பாத்தீங்கன்னா we still need to enforce the midfield. so top 4 வருதுன்றது மெயின். so let's see இவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஜான் விண்டோல. ஆனா ஒரேடியா என்ன 3 பேரையுமே மாத்திட்டா மிட்ஃபீல்ட் அடையாளமே மாறிடுமே. கரெக்ட், 3 பேரும் மாத்த முடியாது. so 2 சைனிங் பண்றோன்றது தான் வந்து லைக் லுக்ஸ் வெரி ஆப்வியஸ் நவ. so அந்த 2 சைனிங் வந்ததுன்னா நெக்ஸ்ட் சீசன் எப்படி போகுதுங்கிறது பார்க்கணும். it look really good அந்த 2 சைனிங்கோட என்சோ ஃபெர்னாண்டஸ் and ஜூட் பெல்லிங்ஹாம் with தியாகோ. so that is like 150 million of investment la sure at least each. correct கிட்டத்தட்ட each 150 each. now Enzo Fernandez is each irukadhu. Enzo Fernandez la probably 110 million la இல்ல 110 Enzo million confirm 100 கேட்பாங்க. 60 million இல்ல 60 million கேட்பாங்க. 60 million at max end of Enzo Fernandez. Jude definitely 125 minimum. World Cup க்கு அப்புறம் அவனை ஏத்த மாட்டாங்களாங்க பிரைஸ் எல்லாம். நல்லா விளையாடுறான். Not a 100 million. He's not a 100 million player. He's going to play in the number 6 role. அதுக்கு வந்து 100 million na definitely no one is going to bid 100 million for Enzo Fernandez. Obviously it will be 60 million, not more than 60 million. அப்படினா எந்த கிளப்மே வாங்க மாட்டாங்க. He's played 5 games in the World Cup. எந்த கிளப் வாங்க மாட்டாங்க? சிட்டி மேல. Yeah, City no one will go for Tenga. City வந்து they bought Julian Alvarez for what 20 million 18 million or 20 million. அது அவங்க அது so definitely no one will go. ஆனா நீங்க சொன்ன மாதிரி 150 million combined-ஆ வாய்ப்பு இருக்குது, but not more than that. And I think Enzo Fernandez, Jude Bellingham and Thiago on the midfield vanda we can do something. We've literally got Fabinho kapra, we've only got Thiago. Last 4 years we got one midfielder. Fabio Carvalho was 10 million, Harvey Elliott was 8 million. அது ரெண்டுமே ட்ரிபியூனல்ல போய் செட்டில் ஆனது. சோ நாபி கேட்டா ஆக்ஸ் 2018 ல வாங்குனோம். both ஆக்ஸ் also last was our signing. அது was a flop. இதுக்கு அப்புறம் நாங்க 3 சைனிங் தான் பண்ணோம் மொத்தமாவே. அது வந்து ஒரு மிட்ஃபீல்டர் தான் வாங்குனோம் நாங்க. தியாகோ மட்டும் தான் வாங்குனோம். Yeah, so I think Chelsea and Liverpool are the only club who has not invested in a midfielder since 2018. Yeah, so நாங்க இப்போதான் காசிமிரோ கோல்டன் மிட்ஃபீல்டர் வந்து கேரிக்கு அப்புறம் வாங்கிருக்கோம். கௌதம் மணியம் சார், நீங்க சொன்னீங்க வந்து இந்த ஜூட் பெல்லிங்ஹாம் யூசிஎல் வந்தா ஒரு சில பிளேயர்ஸ் வந்து they can take 1 year
UCL இல்லாம 1 year எடுத்துட்டு மறுபடியும் குவாலிஃபை ஆயிட்டு அதுக்கப்புறம் நாங்க பாப்பாங்க. நிறைய பேர் தெரியாதா? இல்ல நான் ஜஸ்ட் சொல்றேன், லைக் இந்த மித் இருக்கு வந்து UCL இருந்தா தான் பிளேயர்ஸ் வருவாங்க அப்படின்னா எதுவுமே கிடையாது. பட் யா எனிவே அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணதுக்கு அவினாஷ் சொன்ன மாதிரி மேபி நிறைய சைனிங்ஸ் தேவைப்படலாம், மிட்ஃபீல்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ அண்ட் இன்ஜுரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால தான் மேபி லிவர்பூல் ஹவ் நாட் ஹேட் அ வெரி குட் ஸ்டார்ட் டு தி சீசன். ஸோ ஹோப்ஃபுல்லி தி ரெக்கவர் ஃப்ரம் ஹியர். பட் இதுலேயே நம்ம நிறைய ரொம்ப லிவர்பூல் பற்றி பேசிட்டு வரதுனால அடுத்த கொஸ்டின் நான் ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக யுனைடெட் ஜம்ப் பண்ண போகிறேன். யுனைடெட் பாப்பா மிஸ்டர் கவி, உங்களுக்கு தான் அந்த கொஸ்டின். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இப்போ யுனைடெட்ல இருந்து அந்த பெரிய பிரச்சனை வந்து அந்த ஓனர் பிரச்சனை தான். ஸோ அந்த கிளேசர்ஸ் இஷ்யூ வந்துட்டு பயங்கரமாக போயிட்டு இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, இஸ் இட் ஆக்சுவலி டிஸ்டர்பிங் த ஃபேன் பேஸ்? ஸோ மோஸ்டா மேட்ச்ல ஃபோக்கஸ் பண்ணாம இந்த ப்ரொடெஸ்ட் அண்ட் அந்த இஷ்யூஸ்லயே ஃபோக்கஸ் ஆயிருக்குது. ஸோ இஸ் த ஓனர்ஸ் பீயிங் நியூசன்ஸ் அட் திஸ் பாயிண்ட்? இதுவரையில் இன்னும் ஆகல, பிகாஸ் அதுக்கும் கிரெடிட் வந்து டென்னாக் தான் போகணும். ஏன்னா இந்த பிரச்சனை வந்து ப்ரொடெஸ்ட் பிரச்சனை வந்து சம்மர்லயே நல்ல பயங்கர சிவியரா தான் இருந்துச்சு. இதுவரை இன்னும் அஃபெக்ட் பண்ணல. அஃபெக்ட் பண்ணாம ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸோட கேட்டாங்க. அப்போ வந்து ஹி ஜஸ்ட் செட் நான் இப்பதான் வந்திருக்கேன், அதனால ஐ டோன்ட் நோ தி ஹிஸ்டரின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இதுவரை இன்னும் அஃபெக்ட் பண்ணல. பட் ஆனா இப்போ வந்து மேபி இட் கேன் அஃபெக்ட். ஏன்னா இப்போ வந்து கிளப் இஸ் ஆன் சேல் அண்ட் இப்போ ரீசெண்ட் ஃபைனான்சியல் ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தா கிளப் ஹஸ் லிட்டரலி 25 million ஐ திங்க் இந்த பேங்க். அதுக்கப்புறம் ஸோ அதனால வந்து நவ் இட் மைட் இட்ஸ் அப் டு 10 lakh. ஹி ஹஸ் டு டு ஹிஸ் ஜாப் அகைன், ஷீல் தட். அதுதான். ஓகே, மேக் சென்ஸ், ப்ராப்பர். அண்ட் அப்படியே அடுத்த கொஸ்டின் மூவ் பண்ணிடலாம். கௌதம், உங்களுக்கு என்ன கொஸ்டின்னா, லைக் இந்த வாட்டி வந்து did Eric Ten Hag get the signings that he needed to strengthen அவங்களோட squad, and also how is it impacting the current Premier League table? அவங்களோட are you happy with the results, with the signings that he's made? வெரி ஹாப்பி. அது நான் எதிர்பார்த்த மாதிரி அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. நான் எதிர்பார்த்த மாதிரியே அந்த அளவுக்கு அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் இருந்துச்சு. ஸோ வி ஆர் ரைட்ஃபுல்லி 5th. நான் எதிர்பார்த்த 5th தான், அதுவும் எக்ஸ்பெக்டட் 5th அது. ஸோ ஐ எம் நாட் கம்ப்ளைனிங். அண்ட் இன்னொன்று வந்துட்டு நான் பிளேசஸை விட நான் ரொம்ப எதிர்பார்த்தது டாக்டிக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இன்க்ளூடிங் ஆர்சனல்ல வச்சு வந்து ஃபர்ஸ்ட் கோலா இருக்கட்டும், இப்போ லாஸ்டா ஃபுல்லாமோட ஸ்கோர் பண்ண அந்த கர்நாடகா கோலா இருக்கட்டும், லைக் ப்ராப்பரா நாங்க கண்ட்ரோல் பண்றோம். அந்த கோல் எங்க கட்டுப்பாட்டுல இருக்குது. ஓலே கிட்ட இருந்து இது மாதிரி கிட்டத்தட்ட சிமிலர்ல இருந்திருக்கும். பட் அது ஒரு ஃப்ளூக் ஆஃப் த சான்ஸ், ஒரு கவுண்டர் அட்டாக்ல தான் போயிருந்திருக்கு. பட் அதர் திங் வாஸ் ஹிஸ் ஃபிளெக்சிபிலிட்டி. டக்குன்னு இல்ல, நான் வந்துட்டு நான் டாக்டிக் மேனேஜரா இருந்தாலும் இங்க இருக்கிற சிச்சுவேஷன் எனக்கு புரியுதுங்கிற மாதிரி ஹி கேன் டேக் அ ரிவர்ஸ் கியர், விச் இஸ் வெரி வாஸ் ஹாப்பி வித் ஹிம். ஏன்னா அவரோட ஐயாக்ஸ் டீம் மாதிரியே அவர் வந்துட்டு மல்டிபிள் டைம்ஸ் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு வித்தவுட் லூசிங் த கோர் பிரின்சிபல். அது ஒண்ணுதான். நெகட்டிவா ஒண்ணு சொல்லணும்னா, பிளேயர்ஸ் வெறுமனே அது வெறும் ஒரு 30 minutes தான் ஆவரேஜா பண்றாங்க. அது இன்னும் ஒரு 50-60 பண்ணிட்டோம்னாலே நாங்க பாதி மேட்ச் நாங்க ஜெயிச்சிருவோம் கம்ஃபர்டபுளா. கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிருவோம். அண்ட் அஃப்கோர்ஸ் டாப் 4 இஸ் இன் சைட்ஸ். ஸோ எல்லா ட்ராஃபிலையும் இருக்காரு. யூரோப்பாலையும் நல்லா தான் பண்ணாரு. அந்த ஒரு கோலால அது சொதப்புச்சே தவிர இட் இஸ் நாட் ஹிஸ் ஃபால்ட். வி ஆர் இன் ரவுண்ட் ஆஃப் 32. ஸோ ஏன்னா இப்போ ஆர்சனல் பாயிண்ட்ஸ் தான் அவரும் வாங்கியிருக்காரு. லைக் ஆல் 5 matches வின், 1 match லாஸ், அதே தான். ஸோ அந்த மாதிரி பொறுத்த வரைக்கும் ஹீஸ் வெரி இருக்கிற ஸ்குவாடை வச்சு சைனிங்ஸ் லைக் அந்த எலிவேஷன் டக்குன்னு கொடுத்துட்டாங்க. அவர் ஏன் அவர் தெரிஞ்ச பிளேயர்ஸை போனாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே இப்போ புரிஞ்சிருச்சு. அந்த எரிக்சனோட இருக்கட்டும், இல்லை வந்துட்டு மலாசியாவா இருக்கட்டும். மலாசியா வந்ததுக்கு அப்புறம் ஷா இப்போ மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துட்டான். மார்டினஸோட இதா இருக்கட்டும். அண்ட் ஒன் அதர் திங் இஸ் மார்டினஸ் இன்னுமே நீங்க ஃபுல்லா பார்க்கல. மார்டினஸ் வில் டூ த லைன் பிரேக்கிங் பாஸ் ஃப்ரம் த டிஃபென்ஸ். அது இன்னும் நம்ம நிறைய பார்க்கல. அதை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா யுனைடெட் வில் பி அட் அ bigger level than we expect them to be. So I'm very happy with Ten Hag and hopefully new owners will support him. Super. So amma நீங்க கேட்ட क्वेश्चनக்கு வந்துட்டு we are actually very happy with the signings that Eric Ten Hag has made, and hopefully United வந்துட்டு the top 4 முடிக்கலாம், அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். And moving on to Chelsea, பிரசன்னா உங்களோட question என்னன்னா, the biggest problem with Chelsea right now வந்துட்டு அவங்களோட அட்டாக் தான் வந்துட்டு mostly in the last few seasons தான். ஸோ கொஸ்டின் வந்துட்டு இந்த ப்ராப்பர் நம்பர் 9 இன்னும் நீங்க ஐடென்டிஃபை பண்ணலையா, இல்லை இன்னும் ப்ராப்பரான சைனிங் பண்ணணுமா, அதுதான் என்னோட கொஸ்டின். இட்ஸ் மோர் தென் ஜஸ்ட் ப்ராப்பர். ஏன்னா நாங்க வந்து ஸ்ட்ரைக்கர்ஸ் வரிசையா வாங்கிட்டே இருக்கோம். அப்புறம் ஸ்ட்ரைட்ல இருந்து அவர் ஸ்ட்ரைக்கருக்கு வந்து பஞ்சமே கிடையாது. பீட் ஃப்ரம் கேஸ்மன் டைம் ஆர் ட்ராக்பா ஆர் ஷெஃப்சென்கோ இருக்கட்டும். ஈவன் ஷெஃப்சென்கோ வாஸ் அ மேசிவ் சைனிங். யூரோப்பியன் சாம்பியன் அப்படியே எடுத்துன்னு வந்தோம். ஈ ஃபிளாப். ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஸ்ட்ரைக்கர். இப்போ வந்து ரொம்ப நாளா
செல்சிக்கு கிளியர் ப்ராப்ளம் ஹஸ் பீன் அ ப்ராப்பர் டிஃபென்ஸ் மிட்ஃபீல்டர். கேண்டேக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஒன்றும் வரல. இப்போ வந்து கேண்டே இருக்கிறச்சேவும் கேண்டே இல்லாதப்பவும் பயங்கர வித்தியாசம் தெரியுது. கேண்டே வந்து என்ன பண்ணா ஒரு டிஃபென்ஸ்க்கு வந்து ஒரு முன்னாடி ஒரு சாலிடா இருக்காரு. அண்ட் ஹி அலோஸ் அவர் இருந்தா முன்னாடி அட்டாக்கர்ஸ்க்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஓகே நம்ம முன்னாடி போகலாம், பால் லூஸ் பண்ணாலும் பின்னாடி வந்து ஆள் இருக்கான் பண்றதுக்குன்னு. இப்ப கேண்டே இல்லாதால கார்டினியோ கோவசிச் அப்பப்போ பின்னாடி வந்துட்டு இருக்காரு. அண்ட் தட் இஸ் நாட் மிட்ஃபீல்ட் இஸ் கெட்டிங் ரன் ஓவர் அண்ட் ஓவர் அகைன். அண்ட் முன்னாடி கிரியேட்டிவிட்டியும் வந்து சில வாட்டி யோசிப்பாங்க, நம்ம வந்து முன்னாடி பாஸ் போடலாம் பட் பால் லூஸ் பண்ண பின்னாடி யாருமே இல்லை அப்படிங்கிற அந்த கனண்ட்ரம் வந்து இருந்துட்டே இருக்கு. ஸோ வந்து அன்டில் ஓகே வந்து இன்கூங்கோ சைன் பண்ணலாம் நெக்ஸ்ட் சம்மருக்கு, தட் இஸ் அ ஃபண்டாஸ்டிக் சைனிங். பட் டில் அந்த டிஃபென்ஸ் அந்த டிஎம் ப்ராப்பர் டிஎம் சைன் பண்ற வரைக்கும் none of our signings will actually work. ஓகே நம்ம லைக் ஜக்காரியா வாங்கினோம் ஒரு கேம் நிறைய he played well, but I don't know why we are not giving him the chances. மேம் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு நிலைமை. ஸோ இட்ஸ் ஓகே ஸ்ட்ரைக்கர் ஒரு பிரச்சனை தான், பட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஸ்ட்ரைக். ஒரு ப்ராப்பர் நம்பர் 9 இருந்தா மட்டும்தான் வந்து ப்ராப்ளம்ஸ் will not be solved அப்படின்னு கிடையாது. ஏன்னா வந்து பர்னார்ட் எடுத்தோம், he was having it in the Bundesliga. லுக்காக்கு எடுத்தோம் சீரியால வந்து கான்டாக்ட் வந்து கையில் வச்சு கொடுத்தாரு. அண்ட் ஈவன் பிஃபோர் he was doing decently in Premier League கூட. But they came in and they couldn't hit the ground. They sort of hit the ground running, but they lost steam. So it's more than just on the front மட்டும்தான். And வந்து it doesn't happen when வந்து strikers rotate பண்ணிட்டே இருக்கிறதுனால. இப்போ வந்து புலிசிக் வந்து அவர் லெஃப்ட் ஃபார்வர்ட் அவரை தூக்கி லெஃப்ட் விங் பேக் வச்சு அவனை அங்க என்ன பண்ணுவார் பாவம். யூஎஸ்லயே பார்த்தோம் வந்து வேர்ல்ட் கப்ல when he's played left wing forward ஆச்சு, he is much more lethal. அதே மாதிரி ஜியேட்ஸ் வந்து நாங்க வந்து ஒரு மேட்ச் ஆல மொரோக்கோக்கு வரப்பி ஆடிட்டு இருக்காரு. ஸோ ஸ்குவாட் பிக்ஸ் அண்ட் நான் ஹோல்ஸ் தான் நாங்க லிட்டரலா பண்ணிட்டு இருக்கோம். அதனாலேயே வந்து அவர் அட்டாக் இஸ் கெட்டிங் இது, எங்க டிஃபென்ஸ் மிட்ஃபீல்ட் ரோல்ல அண்ட் டிஃபென்ஸ் ஆல்சோ கெட்டிங் எக்ஸ்போஸ். ஸோ just quickly jumping into Prasanna's question, so what I feel is there's a reason why Chelsea's forwards also failed, right? And during the end of Roman Abramovich's era, I felt we were getting to a saturation point. Like Ebrina, all the players that we buy, except like barring Tammy Abraham after Costa, everyone started failing because it was chopping and changing. A lot of people felt really uncomfortable. Lot of players felt really uncomfortable, and you could visibly see that Fabregas and all the Costa survived. He not had a ball playing midfielder since Fabregas. Well, we did rely a little bit on Ruben Loftus-Cheek, but Loftus-Cheek is not even 20% or 30% of Fabregas' vision. He's been played at right wing back, centre back, and he's also played centre midfield 6. So end of Roman Abramovich era, a lot of people really felt uncomfortable, and I felt it was a blessing in disguise. Actually, Roman ponadu. Now this new era, we might really see new midfielders, and we might see a lot of new energy, young investments is being done. So I hope adula vandu we open our eye and we sign a ball playing midfielder, and that might really open attack. It's not like we've got bad forwards. Aubameyang is a proven Premier League goal scorer. If he fails at Chelsea, it's not on him. It's actually even more telling that we have a poor midfield than him not playing well. It's not on Aubameyang at all if he fails at Chelsea. I would never accept that Aubameyang is a poor goal scorer. Yeah. தேங்க்ஸ் ஃபார் ஆடிங் தட். ஆக்சுவலாக இது ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் தருது ஜென்ரல் ஃபேன்ஸாக நாங்கள் கேட்குறப்போ. ஏன்னா நாங்கள் எல்லாம் என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா அவங்களோட நம்பர் 9 தான் ப்ராப்ளம், அட்டாக் தான் பிரச்சனை நினச்சிருந்தோம். பட் ஆக்சுவல் செல்சி ஃபேன்ஸ் கிட்ட கேட்கும்போது தான் இட்ஸ் மோர் தென் அந்த ஸ்ட்ரைக்கர் மட்டும் இல்லாமல் அந்த ஆக்சுவல் டிஃபென்ஸ் மிட்ஃபீல்டில் தான் ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்க. ஸோ இட்ஸ் அ குட் பெர்ஸ்பெக்டிவ். அண்ட் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படியே அனுப்பிது உங்களுக்கு கேட்கணும். நான் ஜென்ரல் ஒரு ஃபேனாக நாங்கள் நோட்டீஸ் பண்ணதும் சரி, நான் ஒரு சில செல்சி ஃபேன்ஸ் கிட்ட பேசுனதும் சரி, என்ன சொல்றாங்கன்னா ஆக்சுவலி ரீஸ் ஜேம்ஸ் தான் வந்துட்டு கீ பிளேயர் டு செல்சி. ஸோ வந்துட்டு அவர் தான் ஹோல்ட் பண்றாரு அந்த மிட்ஃபீல்ட் டிஃபென்ஸ் அண்ட் அட்டாக்கிங் லைன் ஆன் ரைட் சைட்ல. ஸோ அவர் இன்ஜர் ஆன அப்புறமா செல்சிஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஹவ் பீன் டெரிபிளி ராங், ஹவ் பீன் நாட் அப் டு த மார்க். ஓகே, ஸோ இட்ஸ் கான் டவுன். ஸோ ஒரு ரீஸ் ஜேம்ஸை நம்பி ஒரு கீ பிளேயரா வச்சு அவர் மேலேயே நிறைய ஃபோக்கஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. மேபி ஒரு பிளேயர் டவுன் ஆன உடனே ஒரு டீமே கிரம்பிள் ஆயிடுது.
ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்டா ரீஸ் ஜேம்ஸ் உங்களோட டீமுக்கு. So isn't that even more telling now? If you told that, இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா Reece James is basically a one-man show for Chelsea, and I accept that for now. I accept that in this season, yes, 100%. So now, if that's happening at a club like Chelsea, it's like what is basically saying is there is no system. So if there is no system, then yes, a lot of people will man mark, and trust me, a lot of people try to man mark Reece James. It's not possible right now. He's just muscling his way out through, and so that also happens if he starts to put pressure, and if he starts to play 100% intensity every game, he will get injured. So same like Kante, if he is overplayed, or if he is put over stressed on, or over stress pottingna is easily breakable. And if Chelsea are very bright, they should be able to back up these teams in the transfer window. We don't have a solid right back. We play Ziyech, we play Loftus-Cheek, which is poor, which is pathetic. A club like Chelsea who's invested 200 million. And left back is kind of sorted because of Kukurea and Chilwell. And unfortunately, the Chilwell started playing well and then got injured. And I really feel Kukurea will settle down and he will start showing his quality, because he has a lot of quality. A lot of people are really impatient with Kukurea. It's just that the right-hand side it's too reliant on Reece James. So coming back and answering to your question, yes, that is telling, because Chelsea don't have a system. Yes, go on. I have a question. Hello. கேளுங்க. இல்ல, நீங்க இப்ப சொன்னீங்கல்ல லைக் ரீஸ் ஜேம்ஸ்க்கு வந்து பேக்கப் இல்லன்ட்டு, பட் அகைன் தட்ஸ் டவுன் டு கோ மேனேஜ்மென்ட்ல. யுவர் அகாடமி ஹேட் டோனி லிவரமெண்டோ அண்ட் டாரிக் லாம்பி, two again very good center backs, very good right backs, and Fikaya Tamari and Mark Gui, right? Crystal Palace again very good center backs. So அவங்கள வெளில விட்டது வந்து மேபி Chelsea has been doing it for a while. Yes, no. See, the chopping and changing at Chelsea, I'm sorry to cut you off, sir, but the chopping and changing at Chelsea has been, we've gotten used to it, right? But the thing is that when we've replaced Tomori in Fofana, and we've replaced the other center back with Thiago Silva. Center back, because Aspi can always cover up in center back. In the right hand side is a huge problem, because when you say we've sold Tino Livramento, when you told we've sold Tariq Lamptey and all, at that time we were playing a back four, and we had Cesar Azpilicueta who was playing at his prime. So it was really the player's decision more than us letting go. It's not like we wanted to let go Tino Livramento. We offered him a deal. We offered Tariq Lamptey a deal. We asked him to be patient, but he knew that he was not going to be played. So that was more of a player's decision than Chelsea letting him go. If you tell me that we let this decision, it's not it's not the case when Livramento and Lamptey and Livramento wanted to go, and they made the right decision, to be honest. Liverpool jump பண்ணிடலாம். back to கௌதம். ஸோ கௌதம், உனக்கு நான் இந்த கொஸ்டின் நான் வந்து ஜென்ரலாக ஒரு எபிசோட்ஸ்லேயே கேட்டிருக்கேன், பட் இங்கேயும் மறுபடியும் கேட்குறேன். Do you feel that Mane carried Liverpool until now, and now it's crumbling because Mane is not there? No, I think that's a wrong statement to give. He did not carry Mane. The problem was the Liverpool time over the last 4 years, everyone has peaked at a certain point of time. Salah நல்லா விளையாடும் போது Mane dip இருந்திருக்கு, Mane நல்லா விளையாடும் போது Salah dip இருந்திருக்கு. The same with Firmino last 2 seasons எதுவுமே பண்ணல, but this season is like irreplaceable. Already 9 goal இருந்துச்சு. There was no blunder as to why he didn't go for the World Cup with Brazil. I mean, Brazil had pretty good forwards. I don't think Firmino would have replaced any of them. It's another question to have. But on the situation, probably Firmino could have done something when they were going out to Croatia. But நீ அந்த ஒரு கேம் Firmino கூட்டிட்டு போவியான்னு கேட்டா obviously not. அது நான் ஒத்துக்கிறேன். Why didn't take Firmino was the thing. என்ன சொல்ல வரேன்னா, we did not rely on Mane for an entire season. At certain points of time we relied on Mane. At certain points of time Salah has took it up. At certain points of time Jota has done. So when Liverpool Jota Subhash Jota வாங்கிட்டீங்க, எனக்கு தெரியல அப்போ. Wolves, he was a player, but he was not like to that level when he came to Liverpool. சுபாஷுக்கு தெரிஞ்சது என்னை போடுறது, ஜோட்டா வாங்கிருக்கீங்க என்னடா இப்படி பேசிட்டு இருக்கு அப்படின்னு. So when Jota came, he provided that spark that Mane did not have, that Salah did not have.
So that's a wrong conundrum to say Mane தான் டீமை கொண்டு போயிட்டு இருந்தான் அப்படின்னு. The same thing. Actually, Mane replace பண்றது we got Diaz. And Diaz took it up when he came. He took the Premier League by storm when Diaz came. So it is not like Mane போனனால இப்ப team perform பண்ணலையானா. No, the team is not performing because we did not have what we need to implement. எப்பவுமே ஒருத்தன் படுத்திருக்கான். அவங்க everyone is an important cause. எப்பவுமே ஒருத்தன் ஹாஸ்பிடல்ல படுத்திருந்தானா ஒருத்தவங்க எல்லாம் இன்சூரன்ஸ்க்கே போட மாட்டேங்கிறாங்க. டேய் இன்சூரன்ஸ் போட்டாலே பிரீமியமே கட்ட முடியாது. நான் இவனுக்கு வந்து நீங்க அவையில என்ன பண்ணிட்டு இருப்பீங்கறாங்க. நாபி கேட்டாக்கா இருக்கட்டும். யாரோ ஒரு மிட்ஃபீல்டர் இம்பார்ட்டன்ட்டா படுத்திருக்கானுங்க. and our whole பிபி செக் பண்ணுங்க. அதெல்லாம் இந்த சீசன்ல வந்து வேற லெவல்ல பிபி செக் பண்ணுங்க. பிபில ஏறி தான் ப்ரோ இருக்கு இந்த சீசன் ஸ்டார்டிங்ல. சோ கமிங் பேக் டு தி ஆன்சர். மனுஷன் மூச்சை புடிச்சு பேசிட்டு இருக்காரு. Definitely லிவர்பூல் ஃபேனே பிபினா we relied on மானேங்கறத. மானே போனனால we are down na again. அப்ப I blame Klopp. நீ மானே விடுறதுக்கு நீ ரெடியா இருந்த. You have to find something to come out of it. நீ மானே போனனால நாங்க இப்படி படுத்துட்டோம்னா that's bad on the management, that's bad on all the players. Everyone has a different form this season. என்னன்னா we run our time. எல்லாருமே is coming close to 30s. நீ அந்த பிளேயரையே கிளாப் சிஸ்டம்ல ஓடுனா எவன் ஓடுவான்? 4 வருஷம் நான் ஓடிட்டேன்டா. இப்போ ஓடுனா என்னால முடியாது. எனக்கு எனர்ஜி இல்ல ஓடுறதுக்கு. And we all know you say, Gautam, I'm sorry to again interrupt. I've read a lot of articles about Klopp's training regime and how intense it is and how players get gassed out after every training session. So I feel 7 seasons, he has probably more or less the same squad after probably 2 seasons. Let's say he has 5 consecutive seasons for the same squad. So I feel the injury is catching up a lot because of his training intensity. Probably when new players come in, Luis Diaz injured another, maybe that might be one of the reasons. I don't know. I might be a little bit too naive to tell, but I feel his intensity is a little bit too high, like Conte and Klopp. Because I've read a lot of players' articles where they say they get gassed out. Literally, they can't. They get a lot of neural fatigue. So this happens a lot for a lot of footballers. So this injury problem, you tell me that probably is why it's happening. So I think when new players you sign, they have to get used to that Klopp regime. So even the new player might get a lot of small niggles. So let's see. Let's hope. I really hope Liverpool starts coming back, but not too soon. Thanks for answering that. And also நீ மென்ஷன் பண்ண பாயிண்ட் தான் என்னோட செகண்ட் பார்ட் ஆஃப் தி क्वेश्चन இருந்தது. So thanks for mentioning that. And for Avinash, உங்களோட क्वेश्चन என்னன்னா கௌதம் சில பாயிண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ண மாதிரி, do you think maybe saturate ஆகுதா? Is it time for a change? Klopp சேஞ்ச் பண்ண வேண்டிய டைம் வருதா? உங்களுக்கு எப்படி தோணுது? See, அந்த 7th season ஒரு இது curse இருக்கு. Yeah, come on 7th season curse வந்து it is happening again நம்ம தோணுது. But see, he's still showing up results. We won against Man City, who are like inevitable in the Premier League. We won against Napoli வந்து prime form இப்போ யூரோப்லயும் சரி, like even in their league also prime form. We still have that small energy which he's giving. So the season பாப்போம் நம்ம. Still we can give him some time. We have some signings also, right? So what we can do is like the way you said in the season பாப்போம். இல்ல அவினாஷ் ஆட் பண்ணது இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, I don't think we have any replacement. கிளாப் போனானா இந்த ஓனர்ஸ் வச்சுக்கிட்டு இந்த பிளேயர்ஸ் வச்சுக்கிட்டு யாரும் வர மாட்டாங்க. Yeah, probably Tuchel. The only replacement I can think right off now is Tuchel. Tuchel தவிர I don't Germany இல்ல ஜெர்மனி போறாரு Tuchel. இல்ல Tuchel வந்துட்டு இல்ல probably ஜெர்மனி போலாம். டக்குன்னு கேரளா பிளாஸ்டர்ஸ்னு பேசிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே தெரியல. சும்மா போயிட்டு வந்தாருங்க டூருக்கு. டூர் போனாருங்க. டூர் போனாரு. So I think we can still give him one more season. We can try with him. Like he has won all the trophies, right? So still I have hope. But do you guys think, when you guys start thinking past Klopp, or do you guys think he will be here for another 5-6 seasons? I think he'll honor his contract. You think Klopp will move on from 25 வரைக்கும் இருக்க contract? Probably Klopp might move on. He might have gotten tired, and I don't know if we have a replacement. That is the big question. I can't see beyond Klopp.
இப்போ I'll take for Arsenal. I don't know if they can see beyond Arteta. இப்போ Chelsea are the only club. Chelsea are the only club where we can say யாரோ ஒருத்தர் வந்துருவாங்க அப்படின்னு செல்சிக்கு மட்டும் they know யாரோ ஒருத்தர் புடிச்சிருவாடா அப்படிங்கிற இது இருக்கு. யுனைடெட்ல வந்து they're happy right now because of Erik ten Hag. But I'll always say யுனைடெடோட எல்லா மேனேஜருக்கும் there's a honeymoon period. எல்லாருமே வருவாங்க ஒரு 6-8 months honeymoon period. But isn't that unanimous for all the clubs, the honeymoon period? Yeah, but United have been doing it time and again. Ole Gunnar vandumbodhu they went I think 18 games on away run without dropping points. I think they won the honeymoon season honeymoon period 3 games 4 games inga. Come on, 18 games la no seriously. Okay, யோசிச்சு பாருங்க ஒரு 6-8 months அந்த புதுசுல அப்படி ஓடிச்சு நல்லா ஓடிச்சு அந்த புதுசுல ஓலேக்கு அப்படி ஒரு லக்கு. Every United manager has had that run on the first 6-7 months 8 months. But the different thing about Erik ten Hag is he's got in the signings he needed. மத்த எல்லா மேனேஜருக்குமே இந்த பிளேயர் வச்சு ரிமூவ் பண்ணு இந்த பிளேயர் வச்சு ரிமூவ் பண்ணு அப்படின்னா it's always been. And I always think இப்ப fans வந்து ஓனர்ஸ் திட்டுறதுக்கான ஸ்டான்ஸே இல்ல. இப்போ நீ ஸ்டேடியம் ரெனோவேட் பண்ணுவியா, நீ பிளேயர் வாங்குவியா? At Liverpool we were content because they were renovating the Anfield, they were renovating our sporting complex. எல்லாமே ரெனோவேட் பண்ணும்போது 2 years எங்களுக்கு சைனிங்ஸே இல்ல. டேய் நீ ஒரு ஆர்சனல் ஃபேன் கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? எமிரேட்ஸ் ஆரம்பிச்சதுல இருந்தே கொய்யால நாங்க அவங்களே சைன் பண்ணாம எதுமே பண்ணாம இருக்கோம். நீங்க 2 இயர்ஸ்லாம் ப்ளேம் பண்ண முடியாது. We'll continue. And when you bringing in the conversation of infrastructure and everything, that I think Chelsea are yet to see the biggest transition that we ever seen, because out of the top 6 clubs they have the most pinpoint stadium ever. Okay, so once they build a stadium, they will have a biggest transition. They'll face something like what Arsenal faced. That's what I feel. They'll have a 5-6 year period where they will be in mid-table club at best, or if the owners are extremely ambitious, even after investing, if they want to see their club at European level, they will keep on going. I'm sorry, I got cut in between. So they will keep on investing, but the transition is yet to happen. But it's going to be a really big transition when we start building our infrastructure. So yes, Prasanna, if you want to continue on that before you go. So Stamford Bridge redevelopment and facing the Abramovich title, but that didn't happen. And we have to wait and see. And of course we recruited sporting director football. It's coming in place. So we have to wait and see. அது Chelsea fans இதனால okay instant result போட்டு நாங்க ஸ்பாயில் ஆயிட்டோம். It's time. நாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி we have to see if things happen. So அதுதான் we have to trust the process. சொல்லுங்க. ஆமா trust the process வழி இல்ல. பொறுத்து இருந்து பார்த்துதான். ஏன்னா instant results அந்த டைம் it's okay as good as it brought trophies, as good as it brought results. அதெல்லாம் நல்ல விஷயம் தான். But I really hope we bury it with the last owners. அதான். So stability 1 or 2 years we have to see how it does, and அதுக்கப்புறம் we have to see how it happens. Thank you bros. Office போனோம். இன்னொரு வாட்டி உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். Thank you. Yes, சம்பளம் முக்கியம். பட் அவரு சொன்ன அதே பாயிண்ட் தான், ட்ரஸ்ட் ப்ராசஸ். நீங்க சொன்ன மாதிரியே தான் ஆர்சனல் ஃபேன் எடுத்துக்கோங்க. டெஃபினட்டா டைம் அண்ட் அகைன் என்ன சொல்றது, நாங்க 8th முடிக்கிறப்பவுமே we still backed Arteta and it's working out now. இத மட்டும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். bro 8th முடிக்கிறப்போ Artetaவை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னு ஓபன் ஏர்ல போய் சொல்ல கூடாது. நாங்க பண்ணலாம். நீங்க சொல்றது இல்ல, ஆக்சுவலா நாங்க வெங்கருக்கு பண்ணாலும் கூட நாங்க ஆர்டேடாக் பண்ணல, வெங்கரை துரத்தி அனுப்பிச்சோம். பட் ஆர்டேடாக்கு அட்லீஸ்ட் வாட் எவர் வி ஹேட் இருந்தாலும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம் கடைசியில. ஏன்னா தெரியும் வேற யாருமே இந்த ரோல் பெர்ஃபெக்ட்டா இருக்க மாட்டாங்க தெரிஞ்சது. Wenger it was almost 80-20 out Wenger. For Arteta it was like 50-50. இல்ல ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டேட்டா இன்னும் இருந்தானுங்க அப்பவே. ஆனா அவங்க எல்லாம் ரொம்ப டார்ச்சர்லாம் பண்ணி துரத்தி விட்டாங்க ட்விட்டர்லாம் விட்டு. அதெல்லாம் நான் பார்த்த பிறகு when it started burning was on the Troops, one of the more famous Arsenal fan, when he went against Arteta. That's when it really started kicking on. So he started selling Arteta. Now he is embracing Arteta, and so it's very funny to watch. Definitely, but it works. So அதனால we still happy that it's happening. But அதேதான் அவங்க எல்லாரும் யுனைடெட்க்கும் சரி செல்சிக்கும் சரி, give it time, it will definitely happen.
பட் யா கமிங் டு பாத்தீங்களா தி எண்ட் ஆஃப் தி நம்மளையும் கடைசியில ட்ரஸ்ட பார்த்து சொல்ல வச்சுட்டாங்க. வேற வழியிலப்பா. First நம்மளே process Liverpool தான் United வந்து ஏதோ ஆச்சுங்க. 10 சீசனா பெருசா வின் பண்ற மாதிரி பேசுற நம்மளும் பேசிட்டு இருந்தா ஒண்ணும் பண்ணல. அப்புறம் என்ன கமிங் யூரோப்பா பேக் ஜெயிச்சிருக்கோம். FA Cup FA கப் நாங்க எவ்வளவு ஜெயிச்சோம். FA கப் இருக்கிறதுல அதிகமா வின் பண்ணது ஆர்சனல் பாஸ். நான் பாஸ் நீங்க ஸ்டக்கா இது உங்களை தான் சொல்றேன். 3 games loss தொடர்ந்து. ரொம்ப ஸ்டக்கா நாலாவது போயிட்டு நாலாவது போர்த்துக்குள்ளே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அதுவும் ஒரு மேன் சிட்டி கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. ஆமா, மேன் சிட்டியோட 3rd round match கரெக்ட். ஆமா. கரெக்ட். So yeah, coming to first time Man City have a tough fixture in the cup rounds. Yeah, I'm sorry. Sorry to interrupt, but yeah, coming to the end of the round table. ரொம்ப நன்றி for joining and மறக்காம எங்க சேனலை subscribe பண்ணிருங்க. I will see you again in another episode. This is Subhash signing off. This is Gowri.